ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் விளாக்ஸ். பாருங்க, அவன் ஒரு தென்னு சேட்டை பண்ணிக்கிட்டு ஒரு ஓப்பனிங் பேசுறதுக்குள்ள என்னவோ பண்ணுறாங்க வச்சிருப்போன்னு. அதாவது இன்னைக்கு வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. பிரியங்கா அம்மா அப்பாவோட குலதெய்வம் கோயிலுக்கு வருஷம் கண்டிப்பாக வந்தே ஆகணும் நாங்கள் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவகாசியில் தான் இந்த குலதெய்வம் கோயில் இருக்குது அவங்களோடது. அந்த கோயில் எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் வருஷம் அவங்க கோயில் வந்து பார்க்குறது. கல்யாணம் ஆகி எங்க 2 பேருக்கு இதான் ஃபர்ஸ்ட் வருஷம். குழந்தைங்களோட நாங்க வரோம். ஸோ இங்கே சிவகாசியில் அந்த குலதெய்வம் கோயில் திருவிழா எப்படிலாம் நடக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 6 o'clock கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். ஸோ இதுதான் நான் பிறந்த ஹாஸ்பிட்டல், லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல். டாக்டர் சித்ரா மேடம் அவங்க தான் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு சிசேரியன் பண்ணாங்க. ஸோ இதுதான் எங்கள் தாத்தாவோட வீடு. ஸோ அந்த காலத்துலேயே தாத்தா வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட்டிட்டார். இங்கே வந்துட்டு என்னோடய அம்மாச்சி, அப்புறம் எங்கள் தாய் மாமா, அவங்க தாய் மாமா ஒய்ஃபு, எங்கள் அத்தை எல்லோரும் இருக்காங்க. ஸோ இங்கே மதுரைக்கு வந்தால் எங்கள் தாய் மாமா பார்க்க நாங்கள் வருவோம். ஸோ அங்கெல்லாம் தெரு வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் லீவ் விட்டுட்டு அவ்வளோதான், இந்த தெருலேருந்து அந்த தெரு வரைக்கும் ஓடி போய் விளையாடுவோம், விளையாண்டுக்கிட்டே இருப்போம். அப்போல்லாம் எங்கே நம்மளுக்கு என்ன மொபைல் பார்க்குறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ எக்ஸாம் லீவ் விட்டாலே ஒரே ஆட்டம் தான். நாங்கள் மதுரையிலேருந்து சிவகாசி போகிற வழி இது வந்து அந்த திருமங்கலத்துக்கிட்ட இருக்க டோல்கேட் செம்ம டிராஃபிக். வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இதுதான் ஸ்டே பண்ணியிருக்க ரூம். கார்கிலின் பண்ண ஒரு ரூம், சாரி ஹோட்டல் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். ஜியோ ஹோட்டல் மாதிரியே இருக்குல்ல? ஆமாம், பாண்டிச்சேரி போனால் ஜியோ ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ இங்கே முடிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகி கோயிலுக்கு போகிறோம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் இயரு இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்துடுறதுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட் டைமாக இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அண்ணனும் தம்பியும் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த கார்லாம் வாங்கலாம், அதுக்குள்ள காரை பார்த்து அடம்பிடிக்கலாம். ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. ஹெலிகாப்டர்லாம் இருக்குது கோயிலில். இந்த கோயிலுக்கு போகிற வழியில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தெரிய வந்துச்சு. அதாவது வி.கே. ராமசாமி இருக்கார்ல, சினிமா ஆக்டர். ஸோ அவரும் வந்து இவங்களோட பங்காளி முறைகளில் வருவாராமா. ஸோ அவரோட பேர் பிரியங்கா, தாத்தா அவங்க பேர், பிரியங்கா அம்மா அப்பா பேர் எல்லாமே வந்து அங்கே கல்வெட்டில் இருக்குது அந்த கோயிலில். இந்த குட்டி பாப்பா எங்கள் வீடியோஸ் நிறைய பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அது என்னமோ தெரில, நிறைய இடத்துக்கு போனால் குட்டி பசங்க தான் ஈஸியாக எங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன் ஆடுவாங்க இன்னைக்கு உனக்கு தெரியாது? சாமி ஆடுறத பார்த்து பயந்து ஆடிட்டு உட்காந்துருக்கான். அவங்க தான் எங்க மாமா, தாய் என்ன வளர்ற அவங்க தான் எங்க மாமா, அத்தையோட அத்தை மாமா. அப்ப அழ ஆரம்பிச்சவன் இன்னும் அழுதுகிட்டு இருக்கான். ஸோ நைட்டு இதை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறதுக்கே வந்து 2-3 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்ப காலைல 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு திரும்ப கோயிலுக்கு வந்தோம். காலையில் தான் வந்து அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு சாமி நல்லா பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.